அமைதி வழியில் போராடினவங்கள நீ கூப்பிட்டு அடிப்ப, போலீஸை ஏவுவ, லத்தியில் ஆணி வச்சு அடிப்ப அப்படின்னா வாட் ஆர் யூ ட்ரைங் டு ப்ரோவோக் ஃப்ரம் அஸ்? ஸோ எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நாங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்காக இது வந்து ஒரு நல்ல முடிவாக முடியும். சென்ட்ரல் இவ்வளோ பேடாக தான் இதுக்கு இருக்கு. ஸ்டேட்டில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜனநாயகம் படம் எப்படா வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எங்க அண்ணனை நம்பி தானே நாங்க ஓட்டு போட்டோம். 24 மணி நேரத்துல ஒரு எம்எல்ஏவே அரெஸ்ட் பண்ற உரிமை இருக்கு உங்களுக்கு. சிபிஎஸ்சியோட சிஸ்டமை வந்து ஒரு 10வது படிக்கிற மாணவன் வந்து கிராக் பண்ணியிருக்கான். என்னெல்லாம் ஃபால்ட் இருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான். இருந்தாலும் கவர்மெண்ட் அதுக்கு இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு ஜந்தர் மந்தர் போனாரு அப்படின்ட்டு, அவர் ஜந்தர் மந்தர் போறாரா அப்படின்ட்டு அவர் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தா ஜனநாயகனோட திமுக எம்பி ராசா மட்டும் தான் அங்க போய் வந்து பேசிட்டு வந்திருக்காரு. மற்றபடி இப்ப இருக்க எம்பிஸ் வந்து யாருமே வந்து அங்க வந்து போய் பேசல. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து எதுக்கோ குரல் கொடுக்குறாங்க. ஆனா இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக? அந்த படத்துல இருக்க கேரக்டர் தான் சோனம் வாங்சுக். அது அங்க போயிட்டு கிளாப் பண்றாங்க, இங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணி வரமாட்டேங்கிறாங்க மக்கள். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். நீட் தேர்வை ரத்து செய்யணும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் உள்ளிட்ட காரணங்களை வலியுறுத்தி நேற்றைய தினம் டெல்லி ஜந்தன் மந்திர்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த இளைஞர்கள் பேரணியா நேற்று சென்றதையும் நம்ம ஊடகங்கள்ல பார்த்திருப்போம். அதைத் தொடர்ந்து அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தடியடிகள், கண்ணீர் புகை குண்டுகள் வீசுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்படி அங்கு நடந்த அந்த பேரணியில இளைஞர்கள் மீது தொடுக்கப்பட்ட போராட்டத்தை கண்டிச்சும் நீட் தேர்வை ரத்து செய்யணும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் என்ற காரணங்களை முன்வச்சு தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் முன்னெடுத்து வரதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில சென்னை பாலநிலத்தில் நேற்று இரவிலிருந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த இளைஞர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடங்கி இருக்காங்க. சோ இதுல பங்கேற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, அவங்களுடைய கண்டனங்களை எந்த விதத்துல பதிவு செய்யறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினருக்கு ஆதரவா இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நேற்று இரவுல இருந்து நீங்க முன்னெடுத்திருக்கீங்க. முக்கியமா வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவா இருக்கு? முக்கியமா வந்து தர்மேந்திர பிரதான் வந்து இது அக்கௌண்டபிள் இருக்கணும், மெயின் ப்ரையாரிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டஈடு வழங்கணும். இது ரெண்டு தான் மெயின் ப்ரையாரிட்டியா நம்ம பண்றோம். நீட் பேன் பண்ணணும். நம்ம ரொம்ப வருஷமா இதுதான் பேசிட்டு இருக்கோம். தமிழ் மாநிலம்னா தமிழ்நாடு தான் வந்து ரொம்ப வருஷமா வந்து இதுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்கிற ஒரு மாநிலம். ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னு புரியவே மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால நீட் பேன் பண்ணுங்க, இதுதான் ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீட் பேன் பண்ணிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆர் ரொம்ப அமைதி வழியில போராடினவங்கள நீ கூப்பிட்டு அடிப்ப, போலீஸை ஏவுவ, லத்தியில் ஆணி வச்சு அடிப்ப அப்படின்னா வாட் ஆர் யூ ட்ரைங் டு ப்ரோவோக் ஃப்ரம் அஸ் அப்படிங்கிறது புரியல. மாணவர்கள்கிட்ட செயல்பாடுகளோ என்னத்தை ப்ரோவோக் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. அண்ட் யூஆர் ப்ரோவோக்கிங் சம்திங் தட் யூ கேனாட் ஈவன் ஹேண்டில் ஆர் லைக் ஈவன் திங்க் காம்ப்ரஹெண்ட் ஆஃப். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அது இதுக்கப்புறம் உருப்படியாக ஏதாவது நடத்துக்கிறதுக்கு இல்லை நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் திஸ் டைம் இஸ் லைக் பிஜேபி இஸ் கோயிங் டு கோ டவுன் ஃபார் ஷுர். இந்த ஒரு ப்ரொடெஸ்ட்னால ஆமா இந்த ஒரு ப்ரொடெஸ்ட்னால டெஃபினெட்லி பிஜேபி இஸ் கோயிங் டு கோ டவுன். அண்ட் ஸ்டேட்ல இதுக்கு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறத இன்னும் மாணவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இல்ல செயல்பாட்டாளர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதையும் ஸ்டேட்ல இருக்கவங்களும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமா, சென்ட்ரல் இவ்வளவு பேடா தான் இதுக்கு இருக்கு. ஸ்டேட்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜனநாயகம் படம் எப்படா வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் யாரும் வாய்ப்பு பேச ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இங்க காணும் பேசிக்கலி இந்த மாதிரி வேற ஒரு 3 இடங்கள்ல இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எஸ்எஃப்ஐ மாணவர்கள், ஏஎஸ்எஃப்ஐ மாணவர்கள், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில, நந்தனம்ல எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எங்கேயும் போய் டிஎம்கே ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. 2017 அனிதா
கேஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா இது வந்து முழுக்க டிஎம்கே கையில எடுத்து நீட்டை கொண்டே வராது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஆமா அவங்களும் அதை தான் செய்யறாங்க. இவங்க வேற இது வந்து எந்த கட்சி ஆண்டாலும் இதாண்டா ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யாரும் உனக்கு வந்து நிக்க போக மாட்டா, நீ சண்டை போடணும், இறங்கி உனக்கு போராடணும், கேள்வி கேட்கணும், அடிப்பா திருப்பி வாங்கணும். இதோட ப்ரோவோக்கிங் சிஸ்டம் இப்போ வந்து நான் நேத்து ஒரு மீம் பார்த்திருந்தேன். யூ somehow fucked up with the wrong generation சொல்லிட்டு ஒரு ஜெனரேட்டட் மீம். வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆமா இதுதான் இது இந்த மேட்டர் தான் அவங்களுக்கு இப்போ திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு போல அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவோம். அண்ட் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டிய அவசியம் இது. இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் டிஎம்கே ஏஜென்சி, டிவிகே ஏஜென்சி, ஏடிஎம்கே எல்லாம் இருக்கானே தெரியல. இந்த மாதிரி தனித்தனியாவே இருந்தா அப்படின்னா நீ அவுட்டு. மாணவர்கள் அப்படின்னா ஒன்னா சேரு, மக்கள் அப்படின்னா ஒன்னா சேரு. ஒன்னா சேர்ந்தனா இவங்களோட சேர்ந்து போராடிதான் ஆகணும். எதுக்குனாலும் போராடணும். இப்போ ஒரு கும்பல் பெருசா போராடிட்டு இருக்கு. இதை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னா மக்கள் ஒன்னா சேரணும். என்னைக்கு மக்கள் ஒன்னா சேர்றாங்களோ அப்படின்னா பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ப்ரொடெஸ்டுக்கு மக்கள் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான். பாராளுமன்றத்தை எடுத்து வெல்டிங் வச்சு க்ளோஸ் பண்ணலாம். துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறான். ஏன்னா மக்கள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப மக்கள் இதுக்கப்புறம் ஒண்ணு சேர ஆரம்பிப்பாங்க. நீ எத்தனை துப்பாக்கி எடுத்துட்டு வருவ, எத்தனை வாட்டி வெல்டிங் பண்ணுவ, எவ்வளவு பேர் அடிச்சு வருவ, you will fail for sure as a government basically. State இன்னும் இதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணல. Then it feels like as a state you will also fail basically. You are not representing your students, you are not representing your youth, nothing basically. So, yeah, this is the idea of what is happening. அவர் டெல்லியில் நீட் தேர்வை ரத்து செய்யணும், நீட் தேர்வில் நடைபெற்றிருக்கிற குளறுபடி, அதே போல் என்டிஏவில் நடந்திருக்கிற குளறுபடி இவற்றையெல்லாம் கண்டித்து ஜனநாயக ரீதியில் போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை சகித்து கொள்ள முடியாத ஒன்றிய அரசு ரொம்ப கண்மூடித்தனமான தாக்குதலை இந்திய மாணவர்கள் மீது தாக்கியிருக்கிறாங்க. இது இந்திய மாணவர்கள் மீது தாக்கப்பட்ட தாக்குதல் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்துக்கே ஏற்பட்ட ஒரு அடியாக தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒன்றிய அரசு தனக்கான எதிர்ப்பு குரலை கூட காது கொடுத்து கேட்க முடியாத நிலையில தான் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த போராட்டம் உணர்த்தி இருக்குது. இன்னைக்கு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து தான் நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். அவர்கள் வைத்திருக்கிற 3 கோரிக்கை: நீட் தேர்வை ரத்து செய்யணும், அதே போல ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையை உடனடியாக ஒன்றிய அரசு நிறைவேற்றணும். அதற்கான முறையில தான் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். எங்களுடைய போராட்டம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஒன்றிய அரசு வருத்தம் தெரிவிக்கணும், அதே போல நீட் தேர்வை ரத்து செய்யணும், ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகணும். அதன் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடருங்கிறத. தமிழ்நாடு அரசு இது குறித்து இந்த போராட்டம் தொடர்பாக ஒரு கண்டனம் எதுவுமே இது வரைக்கும் தெரிவிக்காத ஒரு சூழல் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசு உடனடியா, ஏன்னா நீட் தேர்வை எதிர்த்து தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த காலங்களில் நான் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு நீட்டில் இருந்து விலக்கு வேண்டுங்கிற முறையில் தமிழ்நாடு சட்டமன்றம் பல குரல்களை எழுப்பியிருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்திருக்கிற அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இது குறித்து வாய் திறக்காமல் இருப்பது உள்ளபடியே தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. உடனடியாக அவர் வாய் திறக்க வேண்டும். ஏதோ மென்மையான முறையில் தவிர்த்திருக்கலாம், இது மாதிரியான கலவரங்களை தவிர்த்திருக்கலாம், நீட்ல இருந்து விலக்க வேண்டும் அப்படிங்கிற முறையில மென்மையான முறையில தமிழ்நாடு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக கடுமையான குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர் மாணவர்களின் குரலா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு நீட்டில் இருந்து நிரந்தர தீர்வு வேண்டும், இந்தியா முழுவதும் நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும்ங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். கோரிக்கை வந்து இத்தனை மாணவர்களோட எதிர்காலத்தை டிசைட் பண்ற எக்ஸாம் வந்து இப்போ நம்ம தேட்டருக்கு போறோம், தேட்டருக்கு படம் பார்க்க போறோம், நம்ம செக்கிங் வந்து நம்ம பேக் அவ்வளோ செக் பண்றாங்க, செக்யூரிட்டி செக் அவ்வளோ இதுவா இருக்கு ஒரு படம் பார்க்க போறதுக்கு. ஆனா இத்தனை மாணவர்களோட எதிர்காலம் டிசைட் பண்ற ஒரு எக்ஸாம் இவ்வளோ செக்யூரிட்டியே இல்லாம இவ்வளோ லீக்ஸ் இருந்திருக்கு இத்தனை ஆண்டுகளா. ஸோ சிபிஎஸ்சியும் அதே தான். சிபிஎஸ்சியோட சிஸ்டமை வந்து ஒரு 10வது படிக்கிற மாணவன் வந்து கிராக் பண்ணியிருக்கான். அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமை வந்து அந்த போர்ட்டலை கிராக் பண்ணி என்னெல்லாம் ஃபால்ட் இருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான். இருந்தாலும் கவர்மெண்ட் அதுக்கு இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நீட் தேர்வும் அப்படிதான். ஸோ இதை வந்து இன்னும் இந்த லீக்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணணும், லீக்ஸ்லாம் முற்றுமையாக தடை பண்ணி இதோட
இதை வந்து பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இதை கொண்டு வரணும் திருப்பி அதோட கண்ட்ரோல. கைவிடுங்க, கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும், போராட்டத்தை தொடராதீங்க அப்படின்னு நேற்றைய தினம் ஜே.பி. நட்டா அவர்களும் சந்திச்சு பேசுறது போது தெரிவிச்சிருக்காங்க. இருந்த பிறகு இந்த போராட்டத்தினுடைய வீரியம் குறையாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த ப்ராப்பரான ஒரு இன்னும் கொடுக்கல சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் கைவிட்டதுக்கு அப்புறமா பண்ணுவாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு ஒரு முடிவு கொடுங்க. ஸோ தட் நாங்கள் இதை கைவிடுறோம் அப்படின்றது தான் நாங்கள். தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடியே நீட் தேர்வு தொடர்பாக நிறைய போராட்டங்கள் இருக்கும். திரும்ப ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இது எப்படி பார்க்கணும்? இது நிச்சயமா நல்லதாக தான் போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப காலமாக பேசிட்டே தான் இருக்கோம். ஆனால் இப்போதான் வந்துட்டு எல்லாருமே ஒன்று கூடி பேச ஆரம்பிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாரும் அங்கங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்போதான் ஒரு கூட்டமாக இருந்து சேர்ந்துருக்கோம். ஸோ எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நாங்கள் போய் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்காக இது வந்து ஒரு நல்ல முடிவாக முடியும். தமிழ்நாடு அரசு இது குறித்து ஒரு கண்டனத்தை இது வரைக்கும் பதிவு செய்யாதது நம்ம பார்க்க முடியுது. தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்றாங்க. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அரசோட செயல்பாடுகள் இப்போ வந்து ஒரு 24 மணி நேரத்துல வந்து ஒரு நம்ம முதலமைச்சரை வந்து தப்பா பேசுனதுனால ஒரு எம்பி அரெஸ்ட் பண்ண நம்மளால முடியுதுங்களா? நானும் எங்க சிஎம்க்கு சப்போர்ட் தான். ஆனா இந்த விஷயத்துக்கே இது ஒரு வார்த்தையை திறக்கல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு கருத்து நான் இதை வந்து ஃபாலோ பண்றேன் முடியும் செய்யும் அப்படின்னு எங்க சிஎம் சார் சொல்லியிருக்கலாம் இல்லையா? எங்க அண்ணனை நம்பி தானே நாங்க ஓட்டு போட்டோம். 24 மணி நேரத்துல ஒரு எம்எல்ஏவே அரெஸ்ட் பண்ற உரிமை இருக்கு உங்களுக்கு, நமக்கு, மக்களுக்கு. இப்போ இத்தனை மக்கள் அடி வாங்குறாங்க, கண்ணீர் புகை கொண்டு இங்க இருந்து ஒரு போறாங்க, எல்லாமே நிறைய விஷயங்கள் நடக்கும்போது சிஎம் சார் ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்ல, தப்பு இல்லையே. இதுக்கு நான் ஆதரவு. ஏன்னா எங்களுடைய தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில நீட் தேர்வு ரத்து கோரிக்கை இருக்கா இல்லீங்களா? அப்ப சொல்லலாமே, தப்பு கிடையாது. ஏன் இது வரைக்கும் முதலமைச்சர் வாய் திறக்கல? தயவு செய்து சிஎம் அண்ணா, எங்க அண்ணன், என் அண்ணன், இந்த குழந்தைங்களுக்காக தான் நான் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் ஒரு பேரண்ட், ஒரு அம்மா. அவங்க வந்து எங்க அண்ணனுக்காக நான் கோரிக்கை வைக்கிறேன். இந்த விஷயத்த அவர் வாய் திறந்தா கண்டிப்பா இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். வந்த புதுசுலயே வந்து என்ன சொன்னாருன்னா நீட்டுக்கு எதிர்ப்பாதான் வந்து பேசினாரு. அப்படி இருக்கும்போது நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம் அவர் இதுக்காக வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து அட்லீஸ்ட் அவர் பேசணும் அப்படின்றது கிடையாது. ஒரு சின்ன நோட்டீஸ் ஆவது விட்டு இருந்திருக்கலாம். இப்ப கரண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு அதை விடாதது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இது வந்து எல்லாரும் வந்து இப்போ கலந்துக்கணும் இந்த போராட்டத்துல. இளைஞர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டா இது இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்புறேன். ஏன்னா இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. நான் உண்மையிலே நினைச்சேன் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வருவாங்க. 2017 நடந்த மாதிரி அனிதா சூசைட்க்கு அப்புறம் நடந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. சிஎம்மும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நீட்டை வந்து கண்டிப்பா வந்து ரத்து செய்வோம் அப்படின்னு அவங்க வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்களும் எதுவும் பேசல அப்படிங்கல அதுவே ஒரு எனக்கு பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நம்மளால ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு காலையில இந்த மீட்டிங்க்கு வந்தேன். இந்த போராட்டம் தொடங்குறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, டெல்லியில டெமோக்ராட்டிக்கா நடந்த ஒரு ப்ரோட்டஸ்ட அன்டெமோக்ராட்டிக் வயலன்ஸ் யூஸ் பண்ணி போலீஸ்காரங்க ஸ்டூடெண்ட்ஸை, குழந்தைங்களை, அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை கூட அடிச்சு நொறுக்கி மண்டையை உடைச்சு லத்தியில கூட ஆணியை வச்சு அடிச்சிருக்காங்க மக்கள் எல்லாரையும். இது கண்டிக்கக்கூடிய விஷயம். அது இல்லாம தர்மேந்திர பிரதான் வந்துட்டு இன்னும் ரெசிக்னேஷனுக்கு உட்படல, எந்த ஒரு டிஸ்கஷனுக்கும் உள்ள வரல. சோ அது நடக்கிற வரைக்கும் இங்க இந்த தொடர் போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதனாலதான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சோம். தமிழ்நாடு அரசு இருந்து இது குறித்த ஒரு கண்டனமோ ஒரு ஆதரவோ இது வரைக்கும் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதான் எல்லாரும் வந்துட்டு அவர் அரசுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் நிறைய பரவச்சு, நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போச்சு. அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு ஜந்தர் மந்தர் போனாரு அப்படின்ட்டு. அவர் ஜந்தர் மந்தர் போறாரா அப்படின்ட்டு அவர் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தா ஜனநாயகனோட ட்ரெய்லரை ஸ்டோரியில வச்சிருக்காரே தவிர இதை பத்தி அவர் எதுவும் பேசுற மாதிரி இல்லை. அவர் அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் நீட்டோட எதிர்ப்பை முதல்ல ஆரம்பிச்சு வச்சது. அப்படி அது வச்ச ஒரு லெகசியில இருக்கிற பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்க சிஎம் இப்போ நடக்கிற இந்த பிரச்சனைகளை பத்தி பேசாம இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த போராட்டத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயக முறையில அமைதியான வழியில கடந்த 20 நாட்களா வந்து சோனம் வாங்சுக் அவர்கள் வந்து உண்ணாவிரதத்தை வந்து மேற்கொண்டிருந்தார். அதை வந்து டெல்லி போலீசார் வந்து பிஜேபியினுடைய
ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே இருக்க டெல்லி போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா வலுக்கட்டாயமாக அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தவரை ஒரு வெள்ளை துணியால மறைச்சி ஏதோ ஒரு குப்பையை கொண்டு போற மாதிரி கொண்டு போனாங்க. அதனுடைய எதிரொலி தான் வந்து இந்த போராட்டத்துக்கான ஒரு முக்கிய காரணமா இருந்தது. நேத்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் நாளைய இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸ் மேலேயே வந்து கண்ணீர் புகை கொண்டு வீசுறது, தண்ணி அடிக்கிறது, தடி அடி நடத்துதுன்னு சொல்லிட்டு ஜனநாயகத்திற்கு எதிரான நிறைய விஷயங்களை டெல்லி போலீசார் வந்து நடத்தி இருக்காங்க. அதனுடைய எதிரொலிப்பு தான் இன்னைக்கு சென்னையில நடந்திருக்கு. மற்ற மாநிலங்கள்ல வந்து பரவலா வந்து இந்த பிரச்சனை வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகவே ரொம்ப குறைவான அளவுல தான் வந்து இங்க வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நாங்க தமிழ்நாடு அரசு இது குறித்து இதுவரைக்கும் ஒரு கண்டனத்தை பதிவு செய்யாதையும் நம்ம பார்க்கிறோம். அது வந்து நம்ம முக்கியமா இந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஜனநாயகமே வந்து செத்துட்டு இருக்க நேரத்துல 23ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர வருங்கால ஜனநாயகம் இங்க அடிச்சு நொறுக்கப்பட்டு இருக்கு. அதை பத்தி இங்க யாருமே பேச கிடையாது. மாற்றம் வேணும் சொல்லிட்டு மாற்றத்துக்கான ஒரு அரசு கொண்டு வந்தோம். ஆனா அந்த மாற்றத்துக்கான அரசாங்கம் இன்ன வரைக்கும் அங்க நடக்கிற டெல்லி ப்ரொடெஸ்ட்ல எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. அவங்க எந்த ஒரு ஆதரவும் கொடுக்க கிடையாது. நாங்க உங்களுக்கு நிக்கிறோம், நாங்க உங்க பக்கம் இருக்கோம், இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க இருக்க எம்பிக்கள் வந்து அங்க வந்து திமுக எம்பி ராசா மட்டும் தான் அங்க போய் வந்து பேசிட்டு வந்திருக்காரு. மற்றபடி இப்ப இருக்க எம்பிஸ் வந்து யாருமே வந்து அங்க வந்து போய் பேசல. இந்த அரசாங்கம் வந்து ரொம்பவே வந்து நாங்க வந்து மாற்றத்தை கொண்டு வருவோம், நாங்க சொல்றதெல்லாம் செய்வோம்னு சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கான எந்த ஒரு விஷயமே அவர் முன்னெடுக்கலன்றது ஒரு ரொம்பவே வருத்தத்துக்குரியதா இருக்கு. கட்டாயம் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த ப்ரொட்டஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கட்டாயம் டெல்லியில் நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கும் சரி, சென்னையில் நடக்கிற இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கும் சரி அவருடைய ஆதரவு அளிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். மாணவர்கள் மீது தடியடி நடத்தியது பயங்கரமான ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயம். அதனால தான் நாங்கள் இப்போ இங்கே உட்காந்துருக்கோம். இதனால வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மாணவர்களுடைய கோரிக்கையை அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட் வந்து பரிசோதனை பண்ணணும். அவங்க வந்து அதை ஏற்றுக்கணும். நிறைவேற்றலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஏன்னா மாணவர்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களையே அடித்து ஓட விடுறது வந்து எந்த மாதிரியான ஒரு அரசாங்கம்னு தெரில. இது வந்து போரை விட மோசமாக இருக்குது. வேற நாடு வந்து நம்ம மீது போர் பண்றதுக்கு நம்மளே நம்ம நாட்டு மீத, அதுவும் வந்து நம்ம நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்ற இளைஞர்கள் மீது இப்படி ஒரு தடி நடத்தி தேவையில்லாத ஒரு விஷயம். சின்ன விஷயத்துக்கு என்னென்னமோ பேசுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து எதுக்கோ குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக? அடுத்த ஜென்ரேஷன் நல்லபடியாக கல்வியை கற்கணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்காக இந்த கவர்மெண்ட்டும் சரி, இப்போ புதுசாக வந்த ஆட்சிக்கு வந்த சிஎம் விஜய் அவர்களும் சரி, எந்த ஒரு போஸ்ட்டும் சரி, ஒரு சின்ன அறிக்கை கூட விடலை. அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நாங்கள் முழுக்க போராடிக்கிட்டே இருப்போம். இது நிறைவேற வரைக்கும் போராடுவோம். நான் போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு காரணம் வந்து என் பையன் இன்னைக்கு மாணவர்கள் கஷ்டப்படுற மாதிரி நாளைக்கு என் பையனும் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான் வந்தேன். ரொம்ப நாளாக வந்து நம்ம வெர்ச்சுவலாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு போராட்டத்துக்கு ஒரு களம் இருக்கிறதுனால வந்து பங்கேற்றிருக்கேன். அதில் ஒரு சந்தோஷம். இப்போ மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஜனநாயகம் படத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இங்கே வந்து ஒரு 1/2 hour கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது அந்த படத்தில் இருக்க கேரக்டர் தான் சோனம் வாங்சுக். அது அங்கே போயிட்டு கிளாப் பண்ணுறாங்க, இங்கே வந்து அதை ரியலைஸ் பண்ணி வரமாட்டேங்கிறாங்க மக்கள். அது ஏன்னு புரியல. அந்த அளவுக்கு மக்கள் கவர்ச்சி மோகத்தில் போயிட்டாங்களா, இல்லை அறியாமையில் இருக்காங்களா, என்ன புரிதல் இல்லாமல் இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. ஓப்பனாக இருக்கிற விஷயம் இது ரியாலிட்டியாக பார்த்தாலே தெரியுது தவறு அப்படின்ட்டு. அது தெரிஞ்சும் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறத விட நம்ம ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல, ரியாலிட்டியாக சொல்கிறேன். அது மாதிரி வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால்
ஒரு ஷவுட் அவுட் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். பேரண்ட்ஸும் கொஞ்சம் கூட வந்து மாணவர்கள் கூட இருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் ஒரு இந்த விஷயத்த அனிதாக்கு பண்ண மாதிரி இப்போ இந்த இந்தியா ஃபுல்லாக நடக்குது. திரும்பவும் நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து இன்னும் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே நம்ம தான், ஃபினிஷிங் நம்ம பண்ணணும். கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய கல்வி அமைச்சரை ஒன்றிய கல்வி அமைச்சரை ஒன்றிய கல்வி அமைச்சரை ஒன்றிய கல்வி அமைச்சரை நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமான அமைச்சரை ஒன்றிய கல்வி அமைச்சரை தர்மேந்திர பிரதானே பதவி விலகு பதவி விலகு ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே சீ சீ வெட்கக்கேடு தூ தூ மானக்கேடு பாதுகாப்பு எங்கே போச்சு பாதுகாப்பு எங்கே போச்சு பாதுகாப்பு எங்கே போச்சு பாதுகாப்பு எங்கே போச்சு பேட்ட ரவுடி காவல்துறையே ரவுடி காவல்துறையே டெல்லி மாநகர காவல்துறையே